Good morning students. Last class la நம்ம என்ன பார்த்தோம்? What is the functions of management? Various functions, main functions and secondary functions பார்த்தோம். Main functionsல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா planning, organizing, staffing, directing, controlling, coordinating, motivating இதெல்லாம் பார்த்தோம். Subsidiary functions எடுத்துட்டா innovation, representation, decision making and communication இதை பார்த்தோம். இல்லைங்களா? அந்த ஒர்க்கு ஹோம்ஒர்க் கொடுத்த அந்த ஒரு கொஷினை படித்து எழுதிட்டிங்களா? ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனில் 7 கொடுத்துருக்காங்க, அதில் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதுன்னு உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் லெசன் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன? மீனிங் ஆஃப் MBO. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் MBO? MBO is a management system in which each member of the organization effectively participates and involves himself. But what is the meaning of MBO? It's a management. அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம்? மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது இஸ் a மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மேலாண்மை சிஸ்டத்தில் ஒன்று எது அப்படின்னு சொன்னால் இந்த MBO அப்படிங்கிறது. which each member of the organization effectively participates and involves himself. அதாவது ஒவ்வொருத்தரும் எந்த விதத்தில் ஒரு செல்ஃப் இன்வால்மெண்ட்டோட எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MBO அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் டு த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த MBO சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து, அந்த ஒர்க்கில் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுது. MBO ஹார்மோனிசஸ் த கோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வித் த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இல்லையா? இப்போ இந்த MBO பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். அது அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எது? ஆர்கனைசேஷனுடைய கோல். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அது எல்லா இண்டிவிஜுவல் பர்சன்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம என்ன பண்ணுறது? ஹார்மோனைசேஷன் பண்ணுறது, அதாவது ஒன்றிணைக்கிறது. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆர்கனைசேஷன். ஏன்னா ஒரே ஒருத்தர்னால நம்மளால் எந்த ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுமே ரன் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சன்ஸுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் கோலை இன்வால்வ் ஆகுது, ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் கிரியேட்ஸ் த செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேட்ஸ் த மேனேஜர் இன் டு ஆக்ஷன் பிஃபோர் சம்படி டெல்ஸ் ஹிஸ் டு டூ சம்திங். அது எதை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இட் கிரியேட்ஸ் த செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேட்ஸ் த மேனேஜர் இன் டு ஆக்ஷன் பிஃபோர் சம்படி டெல்ஸ் him to do something. நம்ம என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட என்ன வேலையை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் மேனேஜர். அப்போ இந்த MBO ப்ராசஸ்ங்கிறது எதை க்ரியேட் பண்ணுது ஒரு மேனேஜருக்கு அப்படின்னு சொன்னால் செல்ஃப் கண்ட்ரோலையும் மோட்டிவேஷனையும் உருவாக்குது. இப்போ இந்த இந்த MBO அப்படிங்கிறதுக்கு இவருடைய டெஃபினேஷன் என்ன, ப்ரொஃபஸர் ரெட்டினுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Professor Reddin defines MBO as the establishment of effective standards for the managerial position and the periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically and horizontally and the future planning. இப்போ நம்ம MBO அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குது? effective standards for the managerial position. ஒரு மேனேஜரியல் பொசிஷனுக்கு உண்டான அந்த எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்டை பீரியாடிக் வைஸில் மெஷர் பண்ணக்கூடிய டைம் பாண்ட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா MBO அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மெயின் இந்த டைம் பாண்டுடைய நோக்கமே என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எந்த விதத்தில் வேணாலும் அந்த பிஸ்னஸை அவங்க இது பண்ண முடியும். எப்படி? வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஹரிஜான்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸினுடைய ஃப்யூச்சர் பிளானிங்லாம் இருக்கலாம். அதை பொறுத்து எப்படி வேணாலும் என்ன பண்ண அதை வச்சு அந்த டைம் பாண்டை வச்சு அவங்க என்ன பண்ணிக்க முடியும், அதனுடைய பொசிஷன் மேனேஜரியல் பொசிஷன்ஸை அவங்க நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? MBO அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. இப்போ MBO அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று டு மெஷர் அண்ட் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ நம்ம அந்த கம்பெனியுடைய சப்பார்டினேட்ஸ் யார்,
அவங்கள மெஷர் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த MBO அப்ஜெக்டிவ்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அப்போ அந்த ஆர்கனைசேஷனல் கோலை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது டு கிளாரிஃபை both the job to be done and the expectations of the accomplishment. அப்போ அவங்களுடைய ஜாப் என்ன, நமக்கு என்ன ஒர்க்கு, அதை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், எப்படி நல்ல குட் வில்லாக அதை கொண்டு வர முடியும். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மீன்ஸ் இங்கே என்ன பண்ண அதை சாதிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது டு ஃபோஸ்டர் த இன்க்ரீசிங் கம்பீட்டன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் த சபார்டினேட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு MBOவை MBOனுடைய அப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சபார்டினேட்ஸினுடைய க்ரோத்து, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் நம்ம அலாட் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பாக அதில் அவங்க அவங்களுடைய வளர்ச்சியானது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது டு என்ஹான்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ். இப்போ சுப்பீரியருக்கும் சபார்டினேட்ஸும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குது, என்ஹான்ஸ் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த கம்யூனிட்டி சரியான முறையில் இருந்துச்சுன்னா தான் சுப்பீரியர் என்ன நினைக்கிறாரோ அதை சபார்டினேட் செய்ய முடியும். அடுத்தது டு சர்வ் அஸ் எ பேசிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். இப்போ என்ன பண்ணால் ஒருத்தருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறதோ எதை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம், அந்த இண்டிவிஜுவலுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் தெரியும். அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த MBO மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன்ஸ். அதே சமயம் இந்த MBOனால நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த சபார்டினேட்ஸை நம்ம மோட்டிவேட் பண்ண முடியுது. அந்த மோட்டிவேஷனை நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அடுத்தது பாருங்க ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO. இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO அப்படிங்கிறது an attempt is made by the management to integrate the goals of an organization and individuals. This will lead to effective management. இல்லையா, இப்போ இவங்களுடைய இதை எடுத்துட்டோம், ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு நம்ம சொன்னால் திஸ் வில் லீட் டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த பிஸ்னஸை அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம சரியான பாதையில் எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்தது MBO ட்ரைஸ் டு கம்பைன் த லாங் ரன் கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் ஷார்ட் ரன் கோல்ஸ். இவங்க என்ன பண்ண முடியும், லாங் ரன் கோல்ஸ்லேருந்து ஷார்ட் ரன் கோல்ஸ் இல்லை ஷார்ட் ரன் கோல்ஸ்லேருந்து லாங் ரன் கோல்ஸ்க்கு கம்பைன் பண்ணிக்க முடியும். எதுவுமே சின்னதுலேருந்து பெருசு போனோம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஷார்ட் ரன்னாக இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், லாங் ரன் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த MBO யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு லிரேட் த ஆர்கனைசேஷனல் கோல் வித் த சொசைட்டி கோல். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் MBO என்ன பண்ணுது, மேனேஜ்மெண்ட் எதை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் கோலை எதோட ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொன்னால் சொசைட்டினுடைய கோலோட அதை ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்தது MBO எம்பசிஸ் இஸ் நாட் ஒன்லி ஆன் கோல்ஸ் பட் ஆல்சோ ஆன் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். அவங்களது மெயின் எய்ம் என்ன, வெறும் கோலை ரீச் பண்ணுறது மட்டுமே கிடையாது, பட் ஆல்சோ அண்ட் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்தும் சரியான பர்ஃபார்மன்ஸை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இட் இன்க்ரீஸ் த ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் த கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த லெவல்லனாலும் அவங்களுடைய கோல்ஸை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. A high degree of motivation and satisfaction is available to employees through the MBO. அதே சமயம் என்ன பண்ண முடியுது, நல்ல லெவலில் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் கண்டிப்பாக MBOக்கு அவங்க எப்படி தான் இருப்பாங்க, அவன் அந்த பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸ்க்காக அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ரெகனைசஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கோல் செட்டிங் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இப்போ MBO இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய கோல் ரீச் பண்ணுறதா தான் இருக்கும். எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் த கன்சல்டேஷன்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே ஹையர் அத்தாரிட்டி கிட்ட ஒரு இது கன்சல்டேஷன் வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை அவங்க உருவாக்குறாங்க.
அது என்கரேஜ் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட்வில் அண்ட் வில் டு பர்ஃபார்ம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இவங்களோட அப்படி அட்டாச்சாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கிளைமேட் அந்த இடத்துல உருவாது. ஒரு பிஸ்னஸ் யூனிட்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு குட்வில்ல ஒரு நல்ல பர்ஃபார்ம் அதனால வந்து உருவாகுது இல்லையா. இப்போ ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்பார்டினேட்ஸ் கிட்ட அவங்க நல்ல விதமாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குடைய என்ன கிடைக்குது, ஒரு ஒத்துமையானது இருக்குது, ஒரு நல்ல பேர் கிடைக்குது, ட்ரஸ்ட் அண்ட் குட்வில் அண்ட் வில் டு பர்ஃபார்ம். அவங்க நல்லா அந்த ஒர்க்கை செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகுது. அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் MBO. ப்ராசஸ் ஆஃப் MBO அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க வந்து வகுத்துக்கணும். டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் ஒன் கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் யூனிட் எடுத்துட்டோம்னாலும் அதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே என்ன பண்ணோம், அந்த கோலை ரீச் பண்ணுற லெவலில் அவங்க வந்து நடந்துடும். கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். அடுத்து ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. இப்போ கீ ரிசல்ட் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும், அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த கீ ரிசல்ட் ஏரியாவில் வந்து அந்த ஃபிக்ஸட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ் ப்ரிமிசஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் த பீரியாரிட்டி பேசஸ். இப்போ KRA அப்படிங்கிறது என்ன அப்படி இட்ஸ் இண்டிகேட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கீ ரிசல்ட் ஏரியா. இப்போ கீ ரிசல்ட் ஏரியா KRA அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இட்ஸ் இண்டிகேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அந்த KRAக்கு எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, மார்க்கெட் ஸ்டாண்டிங் அண்டு இன்னோவேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கீ ரிசல்ட் ஏரியா KRA அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் த டார்கெட்ஸ். இப்போ வந்து அந்த சபார்டினேட்ஸ், இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் கீழே கண்டிப்பாக சில சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி வந்து அவங்களுடைய அந்த கோலை வந்து ரீச் பண்ணணும். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் சபார்டினேட் ஆர் த இண்டிவிஜுவல் ஆர் ஃபிக்ஸ்டு. It is preferable to fix the objectives at lower level in the quantitative units. There should be a free and frank decisions between the superior and his subordinates. இப்போ ஏதேனும் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், இல்லை அதுக்கு உண்டான டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிக்கணும், அவங்க சபார்டினேட்ஸோட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவையும் டிசிஷனுமே அவங்க எடுக்க முடியும். அடுத்து மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போ நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அதை வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டிவோட அதை மேட்ச் பண்ணி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒர்க்கை இந்த டிபார்ட்மெண்ட் கையில் கொடுத்துனா நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டேட், ஒரு 15 days 1 month, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு மீட்டிங் அவங்க அலாட் பண்ணி அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன ஒர்க் ப்ராசஸ் நடந்திருக்கு, இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பற்றிய அந்த பீரியாடிக்கல் மீட்டிங் வந்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லையும் டெஃபினட்டாக இருக்கணும். அடுத்தது அப்ரைசல் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அப்போ அது வரைக்கும் என்ன ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம், அதனுடைய இவாலுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ரீ அப்ரைசல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கொடுத்துருக்கிறத அவங்க என்ன பண்ணணும், திரும்பவும் வந்து ரீ அப்ரைசல் பண்ணணும். மறு ஆய்வு சரியாக போயிட்டுருக்கு, இது கரெக்டாக இருக்குது, இல்லை இதில் ஏதேனும் மாற்றம் சேஞ்சஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் எது சேஞ்சஸ் செய்கிறதா இருந்தால் அவங்க செய்யலாம். இதெல்லாம் தான் ப்ராசஸ் ஆஃப் MBO. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. இப்போ MBOனுடைய பயன் என்ன நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேனேஜர்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் அப்ஜெக்டிவ் செட்டிங்ஸ் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் under MBO and this commitment ensure the hard work to achieve them. இப்போ ஒவ்வொரு மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க வந்து என்ன ஆகணும், அந்த கம்பெனியினுடைய ஆப்ஜெக்டோட அவங்க கண்டிப்பாக இன்வால்வ்மெண்ட் ஆகி அதுக்குண்டான பிளான் எல்லாம் போகணும் இல்லையா. அதுக்கு வந்து அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த MBO யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த MBO அப்படிங்கிறது அண்ட் திஸ் கமிட்மெண்ட் என்ஷூர்ஸ் த ஹார்ட் ஒர்க் டு அச்சீவ் த. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அந்த கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது MBO ப்ராசஸ் ஹெல்ப் த மேனேஜர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் இன் த டோட்டல் ஆர்கனைசேஷன். இப்போ MBO ப்ராசஸ் அதனுடைய நடைமுறை செயல்முறை வந்து எதை நமக்கு உணர்த்துது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் இன் த
டோட்டல் ஆர்கனைசேஷனில் அந்த மேனேஜர்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத அவராக புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மேனேஜர் ரெகனைஸ் த நீட் ஃபார் பிளானிங் அண்ட் அப்ரிஷியேட்ஸ் த பிளானிங். அப்போ மேனேஜர் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பிளானிங்க்கு உண்டான நீட் என்னங்கிறதுன்னா அந்த பிளானிங்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்தது MBO ப்ரொவைட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சபார்டினேட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் கோல் செட்டிங். இப்போ இவரை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு MBO அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த MBO அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபவுண்டேஷன் மாதிரி. அதாவது ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் மற்ற ஒர்க்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ ஃபவுண்டேஷன் ஃபார் த பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ஸ் அதை ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால் MBO. சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறது யார், அந்த மேனேஜருடைய கோல் என்னவோ அதனுடைய செட்டிங்ஸ் அது இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையை செய்கிறவங்கள நம்ம சபார்டினேட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஏ டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் ஒர்க் அட் கிராஸ் பர்பஸ் வித் அனதர். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணாது, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது இன்டர்ஃபியர் ஆகாது. அடுத்தது சிஸ்டமேட்டிக் இவால்வேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட் வித் த ஹெல்ப் ஆஃப் த MBO. அப்போ வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டேஸ்க்கு ஒன் டைம் நம்ம வந்து அதை இவால்வேட் பண்ணும்போது வரிசையாக ஒவ்வொரு தரையுமே அதை இவால்வேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது MBOக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது MBO கிவ்ஸ் த கிரிட்டீரியா ஃபார் பர்ஃபார்மன்ஸ். இது ஹெல்ப்ஸ் டு டேக் த கரெக்டிவ் ஆக்ஷன் இல்லையா. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு கிரிட்டீரியாவை நம்மக்கிட்ட உருவாக்குது. அப்போ அதனுடைய செயல்களை வந்து சரியாக செய்யறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் தம். இன்னொன்று இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியுது. இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் த MBO. அடுத்தது MBO motivate the workers by job enrichment and makes the job meaningful. அவங்களுடைய ஜாப்னுடைய அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை புரிஞ்சு அந்த ஒரு புரியாமல் ஒரு வேலையை செய்யறதை விட அவங்க புரிஞ்சு ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஒர்க்கர் இஸ் ஃபிக்ஸ்டு த்ரூ MBO. அடுத்தது டிசிஷன் இஸ் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் வெரி குவிக்லி. த ரீசன் இஸ் தட் ஈச் ஒர்க்கர் நோன் அஸ் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் எ டிசிஷன் அண்ட் தஸ் நாட் அப்போஸ் த டிசிஷன். இப்போ இந்த டிசிஷன் இஸ் டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் வெரி குவிக்லின்னு சொல்கிறோம். இப்போ சீக்கிரமாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டால் ஒரு குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. அப்படி எடுக்க முடியறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து அதனால ஒரு விரைவான முடிவு அவங்களால எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சப்பார்டினேட்ஸ் அவங்களுக்கு அப்போஸாக எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க. அதுதான். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO fails to explain that philosophy. Most of the executives do not know how MBO works, what is MBO and why is MBO necessary and how participants can benefit by the MBO. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் MBO fails to explain the philosophy அப்படிங்கிற லெவலில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MBO ஒரு ஃபெயிலியர் முறை. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு MBO அப்படின்னாவே என்ன தெரியாது அவங்களுக்கு. இன்னொன்று அதனுடைய எதுக்காக ரொம்ப தேவையாது, அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன, அதனால் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாச்சும் பெனிஃபிட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கிறது ஒரு ட்ராபேக். அடுத்தது MBO is a time consuming process. Much time is needed by senior people for framing the MBO. Next it leads to heavy expenditure and also requires heavy paperwork. இன்னொன்று என்ன இந்த MBOவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய சபார்டினேட்ஸ்னுடைய கன்சல்டேஷனோட செய்யறது நிறைய ஒர்க்கு இவங்களுக்கு ஈஸியாகுது. அப்போ நிறைய டைமிங் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்ண முடியுது அதனால அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அவங்களுடைய கோல் ஃப்ரேமை வந்து அவங்க வந்து பிளான் பண்ண முடியுது. இன்னொன்று வந்து இந்த அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் திரும்ப பிரித்து எல்லாத்தையுமே வந்து சபார்டினேட்ஸ்க்கு சொல்லும்போது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஹெவியான பேப்பர் ஒர்க்கும் அவங்க ஏன்னா எல்லா சர்க்குலர் எல்லாமே யாருக்கு தெரியணும் MBO வர்றதுக்கு நம்ம சொல்கிறோன்னா சபார்டினேட்ஸ்க்கு கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் தெரியும்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகமாகுது. MBO எம்பசஸ் ஒன்லி ஆன் த ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்ட்ஸ் அண்ட் டஸ் நாட் கன்சிடர் த லாங் டேர்ம் ஆகுது. நம்ம இதில் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜில் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் டேர்ம்லேருந்து லாங் டேர்முக்கு போக முடியும், அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம போக முடியும்னு படிக்கும். ஆனால் இதில் வந்து சில ட்ராபேக்ஸ்
இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸை மட்டும்தான் நம்மளால் எம்பசைஸ் பண்ண முடியும், லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. The status of subordinates is necessary for proper objective setting, but this is not possible in the process of MBO. இப்போ இதில் status, இந்த subordinates status is necessary for proper objective setting. So proper objective testing the செட்டிங்ஸ்க்கு எது தேவை அப்படின்னு சொன்னால் சப்பார்டினேட்னோட ஸ்டாட்டஸும் தேவை. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் டு த ப்ராசஸ். அந்த இதை வந்து எதில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, எம்பிஓ ப்ராசஸில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. MBO இஸ் ரிஜிட் ஒன். Objectives should be changed according to the change circumstances, external or internal. If it is not done, the planned results can be obtained. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ரிஜிட் ஒன். ரிஜிட் மீன்ஸ் எங்க, இப்போ MBO அப்படிங்கிறது ஒரு திடமான, ஒரு கம்பல்சரி, ஒரு திடகாத்திரமான ஒன்றுன்னு சொல்கிறோம். இந்த objectives should be changed according to the changed circumstances. அது எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், இல்லை இன்டர்னலாக இருக்கலாம். If it is not done, the planned results cannot be obtained. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க MBE அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன், அதாவது விதிவிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். MBE is a style of business management that focus on identifying and handling cases that deviate from the norm. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஸ்டைல், தென் அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபையிங் அண்ட் ஹேண்ட்லிங், எப்படி நம்ம ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஒவ்வொரு கேஸில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து எப்படி டீவியேட் பண்ணுறது ஃப்ரம் அதர் நார்ம்ஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் MBE அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் MBE. இப்போ ப்ராசஸ் ஆஃப் MBE primarily it is necessary to set objectives or norms with estimated results. அப்போ ப்ராசஸ் என்ன, ஒரு MBEனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதன்மையான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டை, அந்த நார்ம்ஸை நம்ம வந்து அந்த நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து நம்ம உருவாக்கணும். செகண்ட் ஒன், தீஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆர் அசஸ்ட் அண்ட் கெட் டு த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். அப்போ இந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே, இந்த செட்டிங்ஸ் பண்ணாவே நமக்கு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது கிடைச்சிடணும். நெக்ஸ்ட், த டீவியேஷன் கெட்ஸ் அனலைஸ்டு வித் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் ஆர் நோ டீவியேஷன், no action is required and senior managers can concentrate on other matters. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த சில சாதாரண பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஒர்க்கர்ஸ் அந்தந்த சபார்டினேட்ஸை அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க சீனியர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அடுத்தது, இட் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் டீவியேட் சிக்னிஃபிகண்ட்லி, த இஷ்யூ நீட்ஸ் டு பி பாஸ்ட் டு த சீனியர் மேனேஜர் ஆஸ் அன் எக்ஸம்ஷன் ஹேஸ் அக்கர்டு. இப்போ என்ன பண்ண முடியும், இவங்க வந்து இவங்களுடைய இந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை வந்து டீவியேட் பண்ணும்போது இஷ்யூ நீட்ஸ் டு பி பாஸ் டு த சீனியர் மேனேஜர். அவங்க சாதாரண ஒரு பிரச்சனையாக இருந்தால் சபார்டினேட்ஸ் என்ன பண்ணிக்கணும், அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிக்கும் போது இந்த இது யாருக்கு வரதில்லை, சீனியர் மேனேஜர்ஸ் கிட்ட இந்த இஷ்யூ என்ன, அதுக்கு என்ன நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்கணும், என்ன டிசிஷன் எடுக்கணுங்கிறத அவங்க நினைக்க வேண்டியதே கிடையாது. ஃபைனலி த எய்ம் இஸ் டு சால்வ் திஸ் எக்ஸப்ஷன்ஸ் இமீடியட்லி. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், வேறு என்ன வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கோ அதை மட்டுமே இமீடியட்டாக இவங்க பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த சபார்டினேட்ஸ்னால அந்த இஷ்யூவை வந்து அவங்களால தீர்க்க முடியல, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலன்னா மட்டுமே தான் அவங்க என்ன பண்ண முடியும், அதை சீனியர் மேனேஜருக்கு அவங்க பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணாங்கன்னா அந்த இமீடியட் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இவங்க மேனேஜர்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இது வந்து ப்ராசஸ் ஆஃப் MBA. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் சேவ்ஸ் த டைம் ஆஃப் மேனேஜர் பிகாஸ் தே டீல் ஒன்லி வித் த எக்ஸப்ஷனல் மேட்டர்ஸ். ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஃப்ட் டு சப்பார்டினேட்ஸ். இட் சேவ்ஸ் த டைம் ஆஃப் மேனேஜர்ஸ். இப்போ இதில் வேற இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த MBE பொறுத்த வரைக்கும்
எல்லா ப்ராப்ளத்தையும் சபார்டினேட்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸப்ஷனலாக இருக்கிறது மட்டும் இவங்க கிட்ட வரும்போது இவங்களுடைய டைம் சேவ் ஆகுது. அதனால இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்லி எக்ஸப்ஷனல் மேட்டர்ஸை மட்டுமே இவங்க டீல் பண்ணுறாங்க. அதனால ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யார் கையிலேயே இருந்தது? சபார்டினேட்ஸ் கையிலேயே இருந்தது. அடுத்தது, இட் ஃபோக்கஸஸ் த மேனேஜர் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் தேர் இஸ் எ பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த மேனேஜரியல் டேலண்ட்ஸ் அண்ட் எனர்ஜி. இட் ஃபோக்கஸஸ் த மேனேஜரியல் அட்டென்ஷன். இப்போ என்ன பண்ண முடியுது? அப்போ இவங்களுக்கு டைம் சேவ் ஆகுதுன்னா இவங்க நிறைய என்ன பண்ண முடியலாம்? அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து அவங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வந்து மேஜர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் அதை மட்டும் சால்வ் பண்ணிக்க முடியும். ஆஸ் எ ரிசல்ட் தேர் இஸ் எ பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் மேனேஜரியல் டேலண்ட்ஸ் அண்ட் எனர்ஜி. அவங்களுடைய எனர்ஜியும் அவங்களுடைய டேலண்ட்லையும் அதிகமாக எதில் அவங்க பயன்படுத்த முடியும்? மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸில் அவங்க பயன்படுத்த முடியும். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. டாப் மேனேஜ்மெண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் அண்ட் ஆப்ரேஷனல் டிசிஷன்ஸ் ஆர் லெஃப்ட் டு த லோயர் லெவல். த ஃபெசிலிட்டேட்ஸ் த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க? கான்சன்ட்ரேட் ஆன் த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல மட்டும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே வந்து ஆப்ரேஷனல் டிசிஷன், நடைமுறை பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்து முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதை யார் கையில் விட்டுறாங்க? லோயர் லெவல் பீப்புள் கையில் விட்டுறாங்க. தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். திஸ் லீட்ஸ் டு மோட்டிவேஷன் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் த சபார்டினேட்ஸ். அப்போ இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? அவங்கள வழியில் எடுத்துது. அந்த சபார்டினேட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்கள டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து லீட் பண்ணுது. அடுத்தது வந்து இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் அ செப்பரேட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் important information from the important one. இப்போ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஏதோ அது வகைப்படுத்துவாங்க. அவங்க யார் யார்கிட்ட எது எதை சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க பிரிச்சுக்கிறது. அடுத்து MBE கீப்ஸ் த மேனேஜ்மெண்ட் அலாட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த த்ரெட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட்டு அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு அவங்க அலர்ட் ஆகி அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி த்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ண முடியுது. MBO ப்ரொவைட்ஸ் த பெட்டர் யார்ட்ஸ்டிக் ஃபார் த ஜட்ஜிங் ரிசல்ட்ஸ். ஒரு சிறந்த அளவுகோலாகவும் யார்ட்ஸ்டிக்காகவும் இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் MBO. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த MBE இஸ் ஒன்லி த managers have the power over really important decisions which can be demotivating the employees at a lower. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டிசிஷனை மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க. லோயர் லெவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இவங்க அதை கண்டுக்காமல் லோயர் லெவல் பீப்புள்ஸ் கிட்டேயே அந்த வந்து ப்ராப்ளத்தை விட்டுறாங்க. அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து furthermore it takes time to pass the issues of managers managing employees who deviate from the normal procedures. இன்னொன்று எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா takes a time to pass the issues of managers. இன்னொன்று எப்பயுமே எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலைன்னா இந்த லோயர் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது டைம் அதிகமாக எடுத்துது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட தான் அந்த நியூஸ் அவங்க பாஸ் பண்ண முடியுது. இன்னொன்று என்ன, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக அது டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நார்மல் ப்ரொசீஜர் வர்றது அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் லேட் ஆகுது. ஓகேவாப்பா, உங்களுக்கு இந்த லெசன்ஸ் புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டூ மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், லாங் ஆன்சர் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் பாருங்களேன், இந்த 2 மார்க் கொஷினில் வாட் இஸ் நோன் அஸ் KRAன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்குண்டான ஆன்சர் பாருங்கள், நான் நோட்லேயே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வாட் இஸ் நோன் அஸ் KRA மீன்ஸ் கீ ரிசல்ட் ஏரியா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? KRA.
KRA fixed on the basis of organization objectives premises. இதனோட இது என்ன, ஒரு ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ் ப்ரிமிசஸை தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் KRA அப்படின்னு சொல்லி அதனுடைய பேசிஸை தான் சொல்கிறோம். இந்த KRA இண்டிகேட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இன்னொன்று வந்து KRA அப்படிங்கிறது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்கிறேன், இது வந்து என்ன கீ ரிசல்ட் ஏரியா சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் KRA அப்படிங்கிறது என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டி, எவ்வளோ ப்ராஃபிட், அதில் மார்க்கெட் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, இன்னோவேஷன்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இதை தான் வந்து நம்ம KRAவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது இல்லையா. இப்போ நம்மளுடைய நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, மார்க்கெட்டில் கூட்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, என்னென்ன இன்னோவேஷனை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த KRA. இதுதான் வந்து இந்த KRAக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஹோம்ஒர்க் பார்த்துக்கோங்க. Thank you, students.